பாய்ஸ், டைட்டான அண்டர்வேர் ஜட்டி வியர் பண்ணுறதுனால வரக்கூடிய 3 முக்கியமான பிரச்சனைகளை இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கேர்ள்ஸ் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட பாய் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, பிரதர்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் டைட்டான ஒரு அண்டர்வேர் வியர் பண்ணுறீங்க அப்படின்னா, பசங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம உடம்பு ஹீட்டாக இருக்கும்போது விதைப்பை நம்ம உடம்பை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கும். இதுவே நம்ம குளிரான நேரங்களில் நம்ம உடம்பை ஒட்டி இருக்கும். ஆனால் நம்ம டைட்டான அண்டர்வேர் எப்போவுமே வியர் பண்ணும்போது இந்த விதைப்பை நம்ம உடம்பை ஒட்டியே இருக்கிறதுனால ஸ்பாமோட கவுண்டை இந்த ஹீட்னால் கம்மியாகலாம் அண்ட் ஸ்பாமோட மொட்டைலிட்டி கம்மியாகலாம். ரெண்டாவது, ஸ்பாம் டிஎன்ஏ டேமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மூணாவது, வெரிகோசீல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது விதைப்பையில் உள்ள நரம்புகள் வீக்கம் அடைகிறது. இதனாலையும் இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வரலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட டெஸ்டோஸ்டிரான் லெவல் கம்மியாகிறதுக்கும் உங்களோட ஸ்பாமோட குவாலிட்டி ரொம்பவே பூவர் ஆகிறதுக்கும் இந்த வெரிகோசீல் ப்ராப்ளமும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வருஷக்கணக்காக ஒரே இன்னர்வேர் வியர் பண்ணுறதை மாற்றுங்க அண்ட் டைட்டான இன்னர்வேர் வியர் பண்ணுறதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ரொம்பவே பேசிக்கான